பத்துபுத்தே விவகாரத்தில் பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது. ஹடி அவாங்கின் எக்ஸ் தளத்தில் பதிவேற்றப்பட்ட அக்கருத்து பொது அமைதியை கெடுக்கும் வகையில் இருப்பதாக கூறி போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து குற்றவியல் சட்டத்தோடு 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழும் ஹடி விசாரிக்கப்படுவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் கூறினார். அவரிடம் விரைவிலேயே வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என போலீஸ் படை தலைவர் சொன்னார். பத்துபுத்தே உரிமை கோரல் பிரச்சினை ICJ எனப்படும் அனைத்துலக நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் அது சிங்கப்பூருக்கே சொந்தம் என 2008ஆம் ஆண்டு தீர்ப்பு வந்தது. அதே சமயம் அத்தீவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பத்வான் திங்கா மலேசியாவுக்கு சொந்தம் என ICJ அறிவித்தது. பத்துபுத்தேவிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளியிருக்கும் தூபேர் சிலாத்தான் யாருக்கு சொந்தம் என்பது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் நாட்டின் நீர் எல்லைக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் என ICJ அறிவித்தது. இந்நிலையில் பத்துபுத்தே தீவு கைவிட்டு போனதற்கு எதிரான மேல்முறையீட்டை 2018ஆம் ஆண்டு துன் மகாதீர் முகமது தலைமையிலான பக்காத்தான் அரசாங்கம் மீட்டுக் கொண்டது. அம்முடிவுக்காக மகாதீர் மீது குற்றவியல் விசாரணை நடத்தலாம் என அரசு விசாரணை ஆணையம் அண்மையில் பரிந்துரைத்ததால் இவ்விவகாரம் சூடு பிடித்துள்ளது.